தமிழுக்கு எப்படி லா சிறப்போ அந்த மாதிரி மாதங்களுக்கு வந்துட்டு மார்கழி சிறப்புன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண பிரம்ம முகூர்த்தம் இன்னியோட பார்த்தீங்கன்னா 11வது நாள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாசல் தெளிக்கும் போது சாணம் கலந்த தண்ணியில் தான் வாசல் தண்ணி தெளிப்பாங்க. இப்போலாம் சாணத்துக்கு நம்ம எங்கே போகிறது, அதுக்கு பதில் வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கூட போட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நம்ம போடுறது, அப்படி போட்டு நம்ம வாசல் தெளிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வேலையை அப்பப்போ செய்கிறதுனால வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தா ரொம்பவே பாசிட்டிவாகவும் ரொம்பவே ஃபீல் ஆகுது. அதனால் வந்துட்டு நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் நடக்கிற வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். அதனால் அப்போதைக்கு வேலையை பாத்திரம் விளக்குறோமா 2 பாத்திரம் இருந்தாலும் அப்போவே தொலைக்க வச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம தொலைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சு தூங்குறோன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோமா, குளிச்சுட்டு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டோமா, பஜனைக்கு போனோமா, அங்கே போய் சாமியை கும்பிட்டோமா அப்படின்றது ஈஸியாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. நான் இன்றைக்கி போட்டிருக்க கோலம் பார்த்தீங்கன்னா தாமரை பூ கோலமும் அப்படியே ஒரு விளக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். எப்பயுமே வந்துட்டு கோலம் போடும்போது அதை போடணும் இதை போடணும் முன்னாடியே யோசிச்சு வைக்க மாட்டேன். அங்கே போடணுன்னு என்ன தோணுதோ அதை அப்படியே போட்டுருவேன். என்னோட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிய முறையில் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதனால் நான் அப்படியே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு பஜனைக்கு. பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. பஜனை விளக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வர வழியில் வந்துட்டு அழகழகாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். பிள்ளைங்களாம் வந்துட்டு லீவ் விட்டதுனால வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சாம்பார் தான் வைக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.